இன்னைக்கு வந்து என்னன்னா துளசி கல்யாணத்துக்கு பிரசாதம் எடுத்து வச்சிருக்கேன். துளசி கல்யாணம் எப்படி பண்ணணுன்ற வீடியோ நமக்கு நிறைய வீடியோ இருக்கு. அது டேட் டைம் மட்டும் சொல்லுங்க நீங்க. அப்புறம் அதோட தாற்பயம் வந்து அது முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க நீங்க. யூஸ்வலா என்ன பண்ணுவோம், நம்ம ஏதாவது துளசி செடியில துளசி எடுத்து வச்சிருந்து கிருஷ்ண துளசி இல்லை இந்த துளசி ரெண்டும் வைப்போம். இல்லை நெல்லிக்காய் செடி கிடைச்சா நெல்லிக்காய் செடி பக்கத்தில் வைக்கிறது, இல்லைன்னா கிருஷ்ணரோட போட்டோ வச்சுட்டு இந்த பிரசாத நைவேத்தியம் பண்ணி நெல்லிக்காய் இருக்குல்ல பெரிய நெல்லிக்காய் அதை மேலாக வந்து எடுத்துக்கிட்டு அதில் நெய் விட்டு விளக்கேற்றுறது. இல்லைன்னா கூட நார்மல் 2 விளக்கேற்றி வச்சு அன்னைக்கு துளசியை வந்து துளசி கல்யாணம் பண்ணுவோம். ஸோ அன்னைக்கு பண்ணுற பிரசாதத்தை இன்னைக்கு பண்ணலாம்னு சொன்னாங்க. ஓகே, டைம்னு பார்க்கும்போது ஐப்பசி மாதம் சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை துவாதசி, அதில் தான் வந்து துளசி கல்யாணம் பண்ணுவோம். ஏகாதசிக்கு அடுத்த நாள். இந்த ஏகாதசி வந்து உத்தராயணத்தில் வர்றதுனால இதை வந்து உத்தான ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம். உத்தான துவாதசி அடுத்த நாள். இதை வந்து மதன துவாதசின்னு சொல்லுவோம், பிருந்தா துவாதசின்னு சொல்லுவோம். இந்த துவாதசி வந்து ரொம்ப முக்கியமான நாள். இன்னைக்கு நம்ம துளசி கல்யாணம் பண்ணணும். துவாதசி திதி பார்க்கணும். துவாதசி வந்து 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 4 மணிலேருந்து அடுத்த நாள், அதாவது புதன்கிழமை 13ஆம் தேதி மத்தியானம் 1 மணி வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த துளசி கல்யாணத்தை வந்து ஆற்றுல துளசி மாடத்தில் சாயங்காலம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவா 12ஆம் தேதி பண்ணலாம். ஏர்லி மார்னிங் பண்ணணும்னு நினைக்கிறவா வந்து 13ஆம் தேதி கார்த்தால பண்ணலாம். துளசி டெய்லி விளக்கேற்றது நல்லது. அப்படி முடியாத கூட அட்லீஸ்ட் வந்து இந்த 2 நாள் வந்து கண்டிப்பாக விளக்கேற்றி இந்த மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பூ வச்சு துளசி மாதம் வந்து நம்ம ஸ்லோவாக எடுத்து சொல்லியிருக்கேன். நீங்கள் வருஷம் வீடியோ போட்டிருக்கோம். நம்ம அந்த வீடியோ பார்க்கலாம். இப்போ வந்து சிம்பிள் ஸ்வீட்டை நான் காமிக்கிறேன். நெய் ஃபஸ்ட்டு நெய் விட்டுன்ட்டு அந்த அந்த திராட்சையும் அந்த ஏலக்காய் முந்திரி பருப்பு எடுக்கிறது இல்லை, பாதாம் அது 2 நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கெட்டி அவல் எடுத்துருக்கேன். கெட்டி அவலையும் அதில் போட்டுருவேன். போட்டு நல்லா அதை வறுத்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பால் தெளிச்சுட்டு கொஞ்சம் சாப்பிட்டானதுக்கப்புறம் வெல்லம் போட்டுட்டு ஏலக்காய் பொடி பச்சை கற்பூரம் வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் உள்ள போட்டு துளசி மாதாக்கு கொஞ்சம் வறுத்துக்கணும். கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் அந்த பாவல் போட்டுறேன். கெட்டி அவலை அப்படியே போட்டுட்டு வறுக்கணும். சிவக்கணுமா? இல்லை கொஞ்சம் வறுக்கணும். கொஞ்சம் லேசாக சோப்பாங்க நல்லது. பெல் மெட்டல், வெங்கலத்தை வந்து பெல் மெட்டல் அப்படின்னு சொல்லுவாள். பெருமாள் வெள்ளம் மணி அடிக்கிற மாதிரி சொல்லுவேன். பார்த்து பண்ணுவேன். உதிரியாக வரத்துக்காக ரொம்ப கெட்டியாகாங்க அப்படின்றதுக்காக வெந்துட்டு நம்ம மலம்பழம் இல்லையா, வெந்திருக்கணும்ல, ரப்ப சாப்பிடும்போது அப்படியே வாயில் நறுக்கு கடிக்கூடாது. சாப்பிட்டா போட்டேன் வெள்ளம் போட்டுட்டு ஏலக்காய் பொடி போட்டுட்டேன். இதை போட்டு எடுத்துட்டேன் கையில். பச்சை கற்பூரம் என்ன கேட்கலாம் நினச்சேன்னா, துளசிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் இல்லையா நம்ம. ஆமாம், பெருமாள் ஜலத்தில் தீர்த்தத்துக்கு விரதம் கொடுக்குறோம். ஸோ இப்போ பெருமாள் பிரசாதம் பண்ணும்போது கண்டிப்பாக துளசி இருக்கணும் அப்படிங்கிறோம். துளசிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். கல்யாணம்லாம் பண்ணுறோம் இல்லையா, ஸோ எதனால இது வந்து மகாபாரதத்துலேயும் ஸ்ரீமத் பாகவதத்துலேயும் நிறைய புராணங்கள்ல மகாபாரதத்தில் அர்ஜுனன் கேட்குறான் கிருஷ்ணன்ட்ட, கிருஷ்ணா இப்போ உன்னை வந்து உபாசிக்கிறதுக்கு, உன்னை வந்து வழிபடுறதுக்கு எது சிறந்த வழி அப்படின்னு கேட்குறான் அர்ஜுனன். அப்போ பகவான் கிருஷ்ணன் சொல்கிறது வந்து பலம், புஷ்பம், பத்திரம், தோயம். பலம் அப்படின்னா பழங்கள், பத்திரம்னா இலை, புஷ்பம் பூ மலர், தோயம்னா ஜலம். இப்போ புஷ்பமாகட்டும் பழமாகட்டும் நம்ம விலை கொடுத்து வாங்கணும். இந்த பத்திரமும் தோயமும் அதுக்கு ஒன்றும் செலவு கிடையாது. பத்திரம் அப்படிங்கிறது இலை, துளசி இலை. இந்த துளசி இலை ஒன்று போதும் பகவானுக்கு. இந்த துளசி இலையில் வந்து துளசியில் வந்து துளசி கட்டையானாலும் சரி, துளசி குச்சி ஆனாலும் சரி, காஞ்ச துளசி ஆனாலும் சரி, இதுக்கு வந்து தோஷமும் கிடையாது. நிர்மால்யம் அப்படிங்கிறது துளசி கிடையாது.
இப்போ நம்ம ஆற்றுல வந்து புஷ்பம் போடுறோம், நைவேத்தியம் பண்ணுறோம். அது பண்ணிவிட்டு திருப்பி அதையே வந்து பண்ண முடியாது. ஒரு தடவை நைவேத்தியம் பண்ணிட்டோம், அம்சம் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நிர்மால்யம் வேணும். ஆனால் துளசிக்கு அப்படி கிடையாது. காஞ்ச துளசி, ஏற்கனவே பண்ண துளசி, அதையும் கொடுத்து திருப்பி பண்ணலாம். அந்த துளசி மேலே அவ்வளோ ஒரு பிரீத்தி பெறுவாங்க. இந்த துளசியை வந்து மகாலட்சுமியை வந்து மார்பில் வச்சுருப்பார். இந்த துளசியை வந்து மாலையாகவும் தலையில் கிரீடமாகவும் வச்சுருப்பார் பெருமாள். பார்க்கடலில் வந்து கடையும் போது தேவர்கள் அசுரர்கள்லாம் பார்க்கடலில் கடையிறா. அதிலிருந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரத்தினங்கள், நவரத்தினங்கள், மாணிக்கம், கௌஸ்துவம் அப்படின்னு நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வருது. அப்புறம் மகாலட்சுமி வரா. மகாலட்சுமி கூட துளசியும் வரா. மகாலட்சுமி வந்து பெருமாளை பார்த்து பெருமாளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றா. பெருமாளை வந்து மகாலட்சுமி மேலே ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறான். துளசியும் வந்து பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். இதை வந்து மகாலட்சுமி வந்து பெருமாள்கிட்ட சொல்கிறான். துளசியும் ஆசைப்படுறாளே என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது, நான் வந்து சாலிகிராமமாக உருவெடுக்கிறேன். நான் எப்பெல்லாம் சாலிகிராமமாக வரேனோ, எங்கெல்லாம் சாலிகிராமமாக இருக்கேனோ அந்த இடத்துல எப்பவுமே துளசி இருப்பா அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். ஸோ அதனால் நம்ம வந்து துளசி கல்யாணத்துக்கு வந்து நெல்லிச்செடி, துளசி செடி எப்படி அரச மரத்துக்கும் வேப்ப மரத்துக்கும் கல்யாணம் பண்ணுவோமோ அது மாதிரி நெல்லிச்செடிக்கும் துளசி செடிக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்குறது. இல்லை நமக்கு நெல்லிச்செடி இல்லை, வெறும் துளசி மட்டும்தான் இருக்குது அப்படின்னா சாலிகிராமம் பக்கத்தில் வச்சுக்கலாம். சாலிகிராமம் பக்கத்தில் இல்லை அப்படின்னா துளசி செடி பக்கத்தில் கிருஷ்ணனோட படம் வச்சுக்கலாம். அந்த துளசிக்கு ஒரு சிவப்பு கலரில் ஒரு வஸ்திரம் போட்டு, ஒரு நம்ம துளசி மாடம் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பாட்டில் வச்சுருந்தாலும் போட்டுக்கிட்டுலாம் வச்சு துளசிக்கு வஸ்திரம் போட்டு நம்ம அம்சை பண்ணதை வச்சுட்டு படைச்சிட்டு சேவிச்சுட்டு வரலாம். இது வந்து துளசி கல்யாணம். இந்த துளசி கல்யாணம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, துளசி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து சர்வமங்கலம், அதான் கல்யாணம் அப்படின்னு சொல்லுது. துளசி இருக்கிற இடம் வந்து சர்வமங்கலம். துளசி வந்து பெருமாளுக்கு அர்ச்சனையாக பண்ணும்போது அந்த இலையை மட்டும் பறித்து போடணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. துளசியிலிருந்து என்ன வந்தாலும் அது வந்து பெருமாளுக்கு சாப்பிடலாம். அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான ஒரு விஷயம் இந்த துளசி. ஒரு காலத்தில் சத்யபாமைக்கு வந்து கிருஷ்ணனை வந்து தன்னோடையே எப்பவுமே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்காக நாரதத்தை போய் கேட்குறான், இந்த கிருஷ்ணனை நான் என் கூடயே வச்சுக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நாரதர் சொல்கிறார், நமக்கு எது பிரீத்தி ஜாஸ்தியாக இருக்கும், எது மேலே பிரியம் ஜாஸ்தியாக இருக்கும் அதை விடணும். ஆமாம், அதை கொடுக்கணும் அப்படிங்கிறார் நாரதர். இவளுக்கு ஒன்றும் புரியல. எனக்கு வேணுங்கிற நீ கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறேன். நீ என்கிட்ட கொடு, அதுக்கப்புறம் பார், அதை விட்டுறணும் நீ அப்படின்னு சொன்னோடனே, சரி கிருஷ்ணனை வந்து எனக்கு தானமாக கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறேன். சரி கிருஷ்ணன் எனக்கு வேணும், நாரதர் சொன்னால் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், அதனால் இப்போ கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவான். கிருஷ்ணனை கொடுத்துருவான் நாரதர்கிட்ட. வாங்கின அந்த நாரதர் வாங்கிட்டு என்ன பண்ணுவார் தெரியுமா? சும்மா இருப்பார் அவர். நாரதரோட வீணை, அவரோட இந்த பொட்டி மூட்டை முடிச்சு, அவர் திருலோகம் செஞ்சார் இல்லையா, எங்கேயா போயிட்டே இருப்பார் அப்படி. இதெல்லாம் கிருஷ்ணனை சுமக்க சொல்லிடுவார். கிருஷ்ணனை சுமக்க சொல்லிடுவார். இதெல்லாம் கிருஷ்ணனை வாங்கிட்டு இதெல்லாம் சுமக்க சொல்லி கிருஷ்ணன் பின்னால் வர சொல்வார். இவர் போகிற இடம்லாம் கிருஷ்ணன் இதை தூக்கின்னு போயிட்டு இருப்பான். அவரோட வீணை பொட்டி மூட்டை முடிச்சிடலாம் தூக்கின்னு அப்படி போயிட்டே இருப்பான். எல்லாத்துலையும் பார்க்குறவன் எல்லாரும் பார்ப்பா, இவன் நாரதர் பின்னால் இப்போ கிருஷ்ணன் இப்படி குட்டியாக ஓடிட்டு இருக்கானே, இவன் வேணா வேலை வாங்குறாரு நாரதர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சத்தியமாக வந்துட்டு ஆரம்பிச்சிடான். எதுக்காக அப்படி பண்ண, நீ நாரதர்கிட்ட இவனை கொடுத்து நன்னா நாரதர் வந்து வேலை வாங்குறாரு கிருஷ்ணனை அப்படின்னு சொன்னோடனே திருப்பி நாரதரை கூப்பிடுவார் சத்தியமாக. கூப்பிட்டு எனக்கு திருப்பி கொடு கிருஷ்ணனை.
அதெல்லாம் கொடுக்க முடியாது, கொடுத்ததா அதெல்லாம் கொடுக்க முடியாது. கிருஷ்ணன் ஏன் சொத்து அப்படிம்பார் நாரதர். இவ கெஞ்சி கூத்தாடி தயவு செஞ்சு எனக்கு தப்பு பண்ணிட்டேன், என்னை தயவு செஞ்சு கிருஷ்ணனை கொடு, என்னால் அப்படி விட்டுட்டு இருக்க முடியாது, கிருஷ்ணனை கொடு. அப்போ நாரதர் சொன்னான், சரி நீ இவ்வளோ கெஞ்சி கேட்கறதுனால ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அவனுக்கு இடைக்கிட நல்லா தங்கம் அவனுக்கு கொடுத்துரும், நான் வந்து தங்கத்தை வாங்கிட்டு கிருஷ்ணன் அவன்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படிம்பார். சரின்னு சொல்லி ஒரு துலாபாரம் வச்சு கிருஷ்ணனை ஒரு தராசில் உட்காரப்ப கிருஷ்ணன் உட்காந்தோடனே அந்த தராசை வந்து தரையோட ஓட்டின்னு இருக்கும். கிருஷ்ணன் அது மேலே உட்காந்துருப்பான். மேலே இருக்கிற தராசில் இவள்கிட்ட இருக்கிற நகை நட்டு வைரம் வைடூரியங்கள் எல்லாத்துலேயும் வைப்பாள். ஒரு இன்ச்சு கூட நகராது அந்த தராசு, அப்படியே நிற்கும். கிருஷ்ணன் பாட்டு கீழே உட்காண்டே இருப்பான். என்னடா அது ஒன்றும் ஏறங்களேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற பத்தினிகள் எல்லாம் கிருஷ்ணனுடைய பத்தினிகள் எல்லாரையும் பக்கத்தாத் மாமி ஏத்தாத் மாமி எல்லாரையும் கூப்பிட்டு நகை நட்டு எல்லாத்தையும் போடுவான். எல்லா கிருஷ்ணனோட சேர்ந்து எல்லா மாமாக்களும் அவள் ஆத்து ஒய்ஃபுக்கிட்ட இருக்கிற நகைகள்லாம் அன்றைக்கி தான் பார்க்குறான். எல்லாருமே எல்லாம் வெளியே வருது, எல்லாம் ஒன்றுன்னா வெளில வருது, எல்லாம் தராசில் எடுத்து வைக்கிறான். ஒரு இன்ச்சு கூட நகரில் நல்லா சேர்ந்துருத்து, கிட்டத்தட்ட ஒரு அரை லோடு சேர்ந்துருத்து நகை நட்டுகள்லாம். அவன் பாட்டு கிருஷ்ணா உட்காந்துக்கான், சாம கிருஷ்ணான்னு உட்காந்துக்கான். இது ஒன்றும் ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை, சாம உட்காந்துருக்கான். நாரதர் பாட்டு சிரிச்சு சாமி நின்றுட்டே இருக்கார். என்ன பண்ணுறது, சத்தியமாமாக்க ஒன்றும் புரியல. வேறு எங்கே போவா, ருக்மணிகிட்ட தான் போவாள். நேராக ருக்மணிகிட்ட போவாள். ருக்மணிகிட்ட நடந்த கதையெல்லாம் சொல்லுவாள். அவளுக்கு அப்போ தான் தெரியும் இதெல்லாம். ருக்மணி நேராக வருவாள். வந்து பார்த்தா கிருஷ்ணன் கீழே உட்காந்துருப்பான். இன்னொரு தராசு மேலே நகையாக நட்டு வழியும் அப்படியே தராசில். அவள் சொல்லுவாள் சத்தியமாட்ட எல்லாத்தையும் எடு அப்படிம்பான். அந்த நகை நட்டு எல்லாத்தையும் எடுமா, எல்லாத்தையும் எடுத்தோடனே அந்த தட்டு காலியாக இருக்கும். பக்கத்தில் இருந்து துளசி தளம் ஒன்றே ஒன்று எடுத்துகிட்டு வந்து போடு அப்படின்பா. ஒரே ஒரு துளசி இலையை வைப்பா. கிருஷ்ணனோட தட்டு அப்படி மேலே ஏறும். அந்த துளசியும் கிருஷ்ணனும் தட்டு சமமாக இருக்கும். அப்பேற்பட்ட துளசி, துளசியோட மகிமையை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கதை சொல்லுவார். அந்த துளசி வந்து பெருமாளுக்கு சமம். அந்த துளசியை அப்படி வச்சுட்டு கிருஷ்ணனை வாங்கிட்டாலாம். இது வந்து எதுக்காக சொல்கிறது அப்படின்னா, நமக்கு ஒரு லோகத்தில் ஒரு பிரீத்தி, ஒரு ஏதாவது ஒரு பொருள் மேலே பிரீத்தி இருந்ததுன்னா அதை விட்டுறணும். கிருஷ்ணனை தானே சொல்லுவான், நீ இங்கேருந்து எதுவுமே எடுத்துன்னு போகல, எடுத்துன்னு வரல, எடுத்துன்னு போகிறதுக்கு எதுவுமே உன்னோட சொத்து கிடையாது, ஆசை வைக்காத அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு கதையும் இருக்கு. பாண்டவர்கள்லாம் ஒரு தடவை மார்கண்டேய மகரிஷி ஆசிரமத்துக்கு போகிறான். யுதிஷ்டிரன் வந்து மார்கண்டேய மகரிஷிட்ட சில விஷயங்கள்லாம் கேட்டு அவருடைய உபதேசங்கள்லாம் கேட்கறதுக்காக போகிறான். பாண்டவர்கள், திரௌபதி, மார்கண்டேய மகரிஷி எல்லாரும் ஆசிரமத்தில் உட்காந்து பேசின்னு இருக்கான். அப்போது யுதிஷ்டிரன் வந்து கிருஷ்ணனையும் வர சொல்லியிருப்பான். கிருஷ்ணன் துவாரகாலேருந்து சத்யபாமையை கூட்டின்னு வருவான். அவன் பண்ணானா ஏதாவது ஒரு காரணம் இருக்கு இல்லையா, சத்யபாமையை கூட்டின்னு வருவான். கூட்டின்னு வந்து எல்லோரும் உட்காந்து பேசின்னு இருப்பான். கிருஷ்ணனும் உட்காந்து பேசின்னு இருப்பான். ஆசிரமத்துக்கு வாசலில் எல்லாருக்கும் சேரை போட்டு எல்லோரும் உட்காந்து பேசின்னு இருப்பான். திரௌபதி வந்து உள்ள ஆசிரமத்துக்குள்ளே இவாளுக்கெல்லாம் தேநீர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பான். அப்போ நேராக சத்யபாமா உள்ளே போவாள். சத்யபாமா போய் திரௌபதியிட கேட்பான், நான் அவன்கிட்ட ஒரு ரகசியம் கேட்க போகிறேன், கரெக்டாக நான் பதில் சொல்லுவேன். என்ன அப்படின்னு கேட்பா திரௌபதி. உனக்கு வந்து 5 கணவன் மாட்டது, 5 பேருமே அவன் கூட உயிராக இருக்கான். யுதிஷ்டிரனை கேட்டால் அவள் தான் என் மூச்சுங்கிறான். பீமனை கேட்டால் அவள் இல்லாமல் என்னால் வாழவே முடியாதுங்கிறான். அர்ஜுனன் ஆகட்டும், நகுலன் சகாதேவாகட்டும் எல்லாருமே வந்து திரௌபதி இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறான். 5 பேரையும் வந்து நீ வந்து எப்படி உன் கைக்குள்ளே வச்சுன்னு இருக்க, அதுக்கு ஏதாவது மந்திரம் இருக்கா, ஏதாவது பூஜை ஏதாவது பண்ணணுமா, இல்லை சிம்பிளாக ஏதாவது தாயத்து கயிற்று ஏதாவது கட்டிண்டு
இருந்தால் கிருஷ்ணனை என் பின்னாலே வர வைக்க முடியுமா, என்னன்னு சொல்லு அப்படிங்கிறா திரௌபதி. இப்போ திரௌபதி சொல்கிறா, அவன் என் கண்ட்ரோல்லே இருக்கணும், என் கட்டுப்பாட்டிலே இருக்கணும், என் கூடவே இருக்கணும், என் பின்னாலேயே வரணும் அப்படிங்கிறத விட்டுறணும். பிரியத்தை வாங்கிறதுக்கு பிரியத்தை கொடுத்தா தான் வாங்க முடியும் அப்படின்னு திரௌபதி சொல்கிறான். அதாவது இந்த பிரியம் வந்து அதோடைய ஸ்பெஷல் இது விஷயமே அதுதான். பிரியம் வந்து கொடுத்தா தான் வாங்க முடியும், வாங்கிறதுக்கு அதை கொடுக்கணும் அப்படின்னு திரௌபதி சொன்னதுக்கப்புறம் சத்யபாமை புரிஞ்சுட்டாலாம். இது வந்து துளசியோட மகிமையை சொல்கிறதுக்காக இந்த கதைகள் சொல்லலாம். ஸோ இது வந்து இந்த துவாதசி வந்து பிருந்தாவன துவாதசி அப்படின்னு சொல்லுவோம். இந்த துவாதசிக்கு ஐப்பசி வளர்பிறை துவாதசி அன்னைக்கு துளசி கல்யாணம் பண்ணணும். அந்த காலத்துலலாம் வந்து வயசானவங்க வந்து ஆற்றுல வந்து துளசி மரம் இருக்கும், முதல்ல துளசி ஒரு பாட்டில் வச்சுருப்போம். குழந்தைகளை கூப்பிடுவா, பெரியவாள்லாம் கூப்பிட்டுட்டு துளசி பறிக்கிறதுக்காகட்டும் பொட்டு வைக்கிறதுக்காகட்டும் குழந்தைங்களை கூப்பிடுவா. ஏன் அப்படின்னா அந்த துளசியோடைய அந்த சுவாசம் ஸ்பரிசம் ரொம்ப முக்கியம் குழந்தைகளுக்கு. இன்றைக்கி வந்து குழந்தைகளுக்கு வந்து எல்லா வசதியும் இருக்குது, ஆனால் ஆரோக்கியம் இல்லை. டக்கு டக்குன்னு நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்க மாட்டேங்குது இல்லையா? பணத்தை தவிர மிச்சம் எல்லாமே பிரச்சனை. ஓரளவு பணம் சம்பாதிச்சிடறோம், ஆனால் இந்த மற்ற விஷயங்கள்லாம் நடக்க மாட்டேங்கிறது. அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பழமையான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் விடாமல் நம்ம பண்ணணும். நம்மளோட தர்மத்தை நம்ம கடைப்பிடிக்கணும். ஆமாம், பூஜை பண்ணுறது அந்த நாளில் பண்ணுறது வந்து என்னதான் பிஸியாக இருந்தாலும் பண்ணணும். ஆமாம், குழந்தைகளையும் பண்ண வைக்கணும். அதுதான் இப்போ சேலஞ்ச் ஆக்சுவலாக. கரெக்ட், நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஆமாம். ஸோ துளசியை பறிக்கிறது வந்து கட்ட வரலும் மோதிர வரலும் சேர்த்து பறிக்கணும். வெள்ளிக்கிழமை பறிக்கப்படாது, துவாதசி அன்னைக்கு பறிக்கப்படாது. ஸோ இதை மனசில் வச்சுட்டு துளசியை வந்து ஒரு மகாலட்சுமியாக நம்ம மனசில் நினச்சிட்டு ஆற்றுல நம்ம வந்து துளசியை வச்சுக்கணும். இடம் இல்லை அப்படின்னா வெறும் ஒரு பாட்டில் கூட வச்சு வளர்க்கலாம். அவ்வளோ மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது அந்த துளசியில். ஓகே, தேங்க்ஸ் அஸ்வினி. ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ துளசிக்கு இன்னைக்கு அவல் கேசரி பிரசாதம் பண்ணிட்டோம். ஸ்ரீ துளசி ஸ்தோத்திரம். ஸ்ரீமத் துளசி அம்மா திருவே கல்யாணி அம்மா, வெள்ளிக்கிழமை தன்னில் விளங்குகின்ற மாதாவே, செவ்வாய்க்கிழமை தன்னில் செழிக்க வந்த செந்திருவே, தாயாரை உந்தன் தாளினையில் நான் பணிந்தேன். பச்சை பசுமையுள்ள துளசி நமஸ்தே, பரிமளிக்கும் மூலக் கொழுந்தே நமஸ்தே, அற்ப பிறப்பை தவிர்ப்பாய் நமஸ்தே, அஷ்ட ஐஸ்வர்யம் அளிப்பாய் நமஸ்தே, ஹரியுடைய தேவி அழகி நமஸ்தே, அடைந்தார்க்கு இன்பம் அளிப்பாய் நமஸ்தே, வனமாலை என்னும் மருவே நமஸ்தே, வைகுண்ட வாசியுடன் மகிழ்வாய். அன்புடனே நல்ல அருந்துளசி கொண்டு வந்து மண்ணின் மேல் நட்டு மகிழ்ந்து நல்ல நீர் ஊற்றி முற்றத்தில் தான் வளர்த்து முத்துப்போல் கோலமிட்டு செங்காவி சுற்றிட்டு திருவிளக்கு ஏற்றி வைத்து பழங்களுடன் தேங்காயும் தாம்பூலம் தட்டில் வைத்து புஷ்பங்களை சொரிந்து பூஜித்த பேர்களுக்கு என்ன பலன் என்று ரிஷிகேசர் தான் கேட்க, மங்களமாய் துளசி மகிழ்ந்துரைப்பாள். மங்களமாய் எண்ணெய் வைத்து மகிழ்ந்து உபாசித்தவர்கள் தீவினையை போக்கி சிறந்த பலன் நான் அளிப்பேன். அருண் பிணியை நீக்கி செல்வத்தை நான் கொடுப்பேன். புத்திரர் இல்லாதவருக்கு புத்திர பாக்கியம் அளிப்பேன். கிரகஸ்தர்கள் பூஜை செய்தால் கீர்த்தியுடன் வாழ வைப்பேன். முமுட்சுக்கள் பூஜை செய்தால் மோட்சபதம் நான் கொடுப்பேன். கோடிக்காராம் பசுவை கன்றுடன் கொண்டு வந்து கொம்புக்கு பொன்னமைத்து குழம்புக்கு வெள்ளி கட்டி கங்கை கரைதனிலே கிரகண புண்ணிய காலத்தில் வாளுருவி அந்தனருக்கு மகா தானம் செய்த பலன் நான் அளிப்பேன். சத்தியம் என்று நாயகியும் சொல்லுவேன். அப்படியே யாகும் என்று திருமால் அறிக்கையிட்டார். இப்படியாய் ஏற்றி தொழுதவர் அற்புதமாய் வாழ்ந்திடுவார் பரதேவி தன்னருளால்.